வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல போன வருஷம் வெளியான ஃபேமிலி படம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஃபீல் குட் டிராமா படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஃபேமிலிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு போல. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலியை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு தீபாவளியா இருக்கும், என்ன இன்னைக்கு போய் இப்படி ஒரு கேஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயா ஒரு லேடி தான் இருப்பாங்க. இன்னைக்கு நான் ஸ்டேஷனுக்கு வர தேவையில்லை, நீங்களே பாத்துப்பீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க வந்தாதான் சரியா இருக்கும்ன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. சரி நான் கிளம்பி வரேன்ற மாதிரி அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஹீரோவோட ஃபேமிலி தான் இந்த இடத்துல உட்காந்து இருக்காங்க நமக்கு தெரிய வருது. நான் பண்ண தப்புனால தான் நாங்க எல்லாருமே இங்க உட்காந்து இருக்கோன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோவோட பேரு தமிழ் அப்படின்றது இப்பதான் பிளாஷ்பேக் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சில ஷார்ட் பிலிம்லாம் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காரு. எப்படியாவது டைரக்டர் ஆயிரணும்ன்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசரா பார்த்துட்டு இருக்காரு. இவரோட ஃபேமிலியில இருக்கவங்களை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு நடு அண்ணனா பார்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதா எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு. ஆனா ஒரு பிபிஓல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணும் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவோட மூத்த அண்ணனை காட்டுறாங்க. இவர் பேரு சரத் அப்படின்றது. இவருக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் லாயர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. பெருசா வருமானம் கிடையாது. ஓரளவுக்கு இவர் கேஸ் எல்லாம் பிடிச்சி வருமானம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஃபேமிலியில அப்பாவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் சொந்தமா ஒரு ஜிம் வச்சிருக்காரு. ரொம்ப அந்த காலத்து ஜிம் மாதிரி இருக்கு. வரதுல ஒருத்தர் இருக்கார்ல, சார் நல்லா டெவலப் பண்ணலாம், என்கிட்ட வேணா ஜிம்ம தந்துருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஜிம்ம தரதுல விருப்பம் இல்ல, நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கன்ற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. அப்பாக்கு இந்த ஜிம்னா ரொம்ப பிடிக்கும் போல. அண்ணனுங்க 2 பேருமே ஹீரோக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹீரோக்கு அப்பப்ப நிறைய காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஹீரோ எப்படியாவது டைரக்டர் ஆயிரணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா போறாரு, கதையெல்லாம் நரேட் பண்றாரு. அண்ணனுங்களுக்கு சினிமால இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனால தான் தம்பியை டைரக்டர் ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க ஃப்ரீயா இருக்கும் போது சேர்ந்து படம் பாக்குற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இதை தாண்டி இவங்க வீட்டுல தாத்தா இருக்காரு. தாத்தாக்கு பென்ஷன் அமௌண்ட் வரும், அது மூலியமா அவரோட வாழ்க்கையை அவர் பாத்துக்கிறாரு. அந்த ப்ரொடியூசருக்கு என்ன நல்லா தெரியும், நான் உனக்கு நரேட் பண்ற வாய்ப்பு வாங்கி தரேன்ற மாதிரி ஒருத்தர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நிறைய சாப்பிடுறாரு. இதுக்கு பில்ல மட்டும் பே பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் நான் பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஹீரோ நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல சினாப்சிஸ் எல்லாம் தந்திருப்பாரு. எல்லா இடத்துலயும் இவரோட சினாப்சிஸ படிச்சு பார்த்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஃபுல்லா கேட்டாதான் கதை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இவர் இன்னமும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இப்ப இன்னைக்கு ஒரு நரேஷனுக்காக இவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. குளிச்சிட்டு இருக்கும் போது முழு சோப்பு இருக்கு பாத்தீங்களா, டாய்லெட்ல விழுந்துருது. இவரும் எடுக்கிறதுக்கு கூச்சப்பட்டு எடுக்க மாட்டாரு. அண்ணன் இப்ப உள்ள வந்துடுறாரு. அண்ணன் குளிக்கிறதுக்காக வரும்போது தான் சோப்பு இல்லைன்னு தெரிய வருது. அம்மா சோப்பு எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நேத்து தாண்டா முழு சோப்பு வச்சேன், அதுக்குள்ள காலியான்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. ஹீரோ எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்துட்டு இருக்காரு. ஹீரோ இன்னைக்கு நரேஷனுக்கு போக போறாரு. அதே சமயம் அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு ஃபேமிலி எல்லாம் போக போறாங்க. நான் பாதியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கிளம்புறாரு. ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ரேபிடோ தான் ஓட்டிட்டு இருக்காரு. ஹீரோவை அந்த இடத்துல டிராப் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. இப்ப ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஹீரோவை கூட்டு வந்து வெட்டுறாரு. ஹீரோவும் சார் இல்லையான்னு கேக்குறாரு. சார் வெளியே போயிட்டாரு, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்றாங்க. இல்ல மேடம் நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே உட்கார வச்சிடுறாங்க. பார்த்திக்கு பொண்ணு பார்க்க போறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, பார்த்தி மாமா சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மாமாக்கு தெரிஞ்சவரை பொண்ணு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. மாமா எப்பவுமே ரொம்ப பந்தா பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க எல்லாருமே பொண்ணு ஃபேமிலி கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. வீட்டுல எல்லா பசங்களை பத்தியும் கேக்குறாங்க. சின்ன பையனை பத்தி மட்டும் இவங்களால சொல்ல முடியல, ஏன்னா ப்ராப்பரான வேலையில இல்ல, அதனால இவங்க தயங்குறாங்க. ஆனா மாமா இருக்காருல, அவன் சினிமா கினிமான்னு சுத்திட்டு இருக்கான், டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற இவங்களுக்குமே இந்த இடத்துல கஷ்டமா இருக்கு. இப்பதான் பொண்ணு இருக்காங்கல்ல, காஃபி கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. பொண்ணோட பேரு பூஜா அப்படின்றது. இந்த பார்ட்டிக்கு பூஜாவை பிடிச்சிருக்கு. இப்ப பூஜா கிட்ட பேசுறதுக்காக வருது. அவங்க ஐடில வேலை பார்க்கறாங்க, நம்மளை விட சம்பளம் அதிகமா வாங்குறாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இந்த பொண்ணு கண்டிப்பா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு சகஜமா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எங்க எதுனால இப்பயே சொல்லுங்கன்ற மாதிரி இவரும் ஒரு இன்சிடென்ட்ட சொல்றாரு. ஏற்கனவே பார்த்தி ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக போயிருப்பாரு. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு போல. வீடியோ கால்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் பேச வைக்கிறாங்க. இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவர் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல, ஆனா யோசிச்சுதான் என்னோட முடிவை சொல்லுவேன், பரவாயில்லையான்னு கேக்குறாங்க. பரவாயில்லன்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. அந்த ஆபீஸ்ல இருக்க பொண்ணு மத்தியான சாப்பாடே வாங்கிட்டு வந்துடுறாங்க. சார் நான் சாப்பிடணும், நீங்களும் போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இல்ல மேடம் நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இப்ப இந்த பொண்ணு விஷயத்த சொல்லிடுறாங்க. சார் நீங்க வந்திருக்கிறத பத்தி அவருக்கு கால் பண்ணி சொன்னேன். அவன் போகட்டும், அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னாரு. அவர் கண்டிப்பா வரமாட்டாரு, கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால இவருமே கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கோவமா கிளம்புறாரு. நரேஷனுக்கு போனவன் கால் பண்ணி ஒரு தகவல் கூட சொல்லன்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ வந்துடுறாரு. வந்தவர் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு போல. மேல வாங்கன்ற மாதிரி அண்ணனுங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. இப்ப 3 பேருமே சரக்கு அடிக்கிறதுக்காக மேல வந்துடுறாங்க. என்னடா சரக்கு அடிக்கிறீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, கதையை கேட்டுட்டு கேவலமா இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா கதையை கேட்கறதுக்கே வாய்ப்பு தர மாட்டாங்க. அப்ப எப்படிதான் நான் டைரக்டர் ஆவறது அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. விட்ரா, இன்னைக்கு நேத்தா இது நடக்குது, எப்பவுமே இப்படிதானே பண்றாங்க. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு கிடைக்கும், அன்னைக்கு பாத்துக்கலான்ற மாதிரிலாம் அண்ணன் சொல்லிட்டாரு. இப்ப அண்ணனுங்க படுக்கிறதுக்காக கீழே போயிடுறாங்க. இப்பதான் ஹீரோக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. யமுனான்ற ஒரு பொண்ணு ஷார்ட் பிலிம் பார்த்தேன், சூப்பரா இருந்ததுன்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இவருமே தேங்க்யூன்ற மாதிரி ரிப்ளை பண்றாரு. உங்களை ஏற்கனவே எனக்கு தெரியுமான்ற மாதிரிலாம் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. காலையில அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வருது. இல்லங்க, ஷார்ட் பிலிம் பார்த்து தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், சாரி நேத்து தூங்கிட்டேன்ற மாதிரிலாம் ரிப்ளை பண்றாங்க. இது மூலியமா அந்த பொண்ணு கிட்ட இவர் சாட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அவங்க மதுரையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒரு ப்ரொடியூசரே கால் பண்ணி வர சொல்லியிருப்பாரு. இவரும் அந்த ப்ரொடியூசரை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஏற்கனவே 4-5 படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த 4-5 படங்களும் ஹிட்டா இருக்கும். சார் நீங்க வர சொன்னதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. உங்க ஷார்ட் பிலிமே என்னோட ஆபீஸ்ல பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு நினைச்சாங்க, அதனால தான் வர வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வச்சிருக்க கதையை ஃபுல்லா நரேட் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோவும் செம்மையா நரேஷனை கொடுக்குறாரு. கேட்கிற இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நம்ம ப்ரொடக்ஷனுக்கு நீங்க படம் பண்றீங்க, இட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா சார் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப ப்ரொடியூசர் இருக்கார்ல, 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா எழுதி தந்துடுறாரு. பார்ட்டியோட நிச்சயதார்த்தத்தை மாடியிலேயே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க ஃபேமிலியை சேர்ந்து யாருமே அந்த இடத்துல இல்ல. எங்க போனாங்கன்ற மாதிரிலாம் அந்த ஃபேமிலி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே பையனோட செக் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பையன் அட்வான்ஸ் வாங்கிட்டார்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. சரி ஃபங்க்ஷன் கிட்ட போவோன்ற மாதிரி எல்லாருமே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப 2 பேருமே ரிங் எல்லாம் மாத்திக்கிறாங்க. பார்த்தி பூஜான்னு ஒருத்தங்களை பார்த்தார்ல, பேசி முடிச்சிட்டாங்க போல, அதனால தான் ரிங்க மாத்திக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஆபீஸ்ல உட்காந்து கதையை டெவலப் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கால் வருது. ப்ரொடியூசருக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவர் பெரிய ஆக்டரா இருப்பாரு, பேரு பிரேம் அப்படின்றது. பிரேம் இந்த கதைக்கு செட் ஆவானான்னு கேக்குறாரு. சார் அவர் ஆக்ஷன் படம்லாம் பண்றவரு, பெருசா செட் ஆகாதுன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. நீ சொல்ற மாதிரியே பண்ண வச்சிடலாம்ப்பா, அவர் மதுரையில இருக்காரு, நம்ம நரேட் பண்றதுக்கு போலான்னு ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவருமே மதுரைக்கு கிளம்பி வந்துடுறாரு. மதுரையில தானே அந்த பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு கிட்ட மதுரைக்கு வந்திருக்கிறத பத்தி சொல்லிட்டாரு. நம்ம டைம் இருந்தா மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க கிட்ட இருந்து ரிப்ளைவே வர மாட்டேங்குது. சரி மீட் பண்ண விரும்பல போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ப்ரொடியூசர் அந்த ஸ்பாட்டுக்கு வான்னு சொல்லியிருப்பாரு. இவரும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பிரேம் இருக்கார்ல, டைரக்டர் சொன்னதை கேட்கவே மாட்டாரு. இவர் விருப்பத்துக்கு பஞ்ச் டைலாக்லாம் பேசுறாரு. அதெல்லாம் கேட்கவே ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இவரை டைரக்ட் பண்றதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. ப்ரொடியூசர் தான் கதையை சொல்லுப்பா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு வந்துடுறாரு. ஆனா இவரோட கதையில கமர்ஷியல் எலமெண்ட் எதுவுமே இருக்காது, பெருசா ஃபைட்லாம் இருக்காது. பிரேம் இருக்கார்ல, என்னோட ஃபேன்ஸ் குறைஞ்சது 5-6 ஃபைட்டாவது எதிர்பார்ப்பாங்க, அந்த ஃபைட் எல்லாம் வச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நீங்க விருப்பப்படுற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அண்ணனான ப்ரொடியூசரும் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு பெருசா விருப்பமே இல்ல. ஹீரோவும் சைலண்டா வெளியே வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் ப்ரொடியூசர் பேசிட்டு வெளியே வராரு. ஹீரோ இருக்கார்ல, சார் இவர் செட் ஆவாருன்னு தோணல, நம்ம சாதாரண ஆளை வச்சே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ என்னப்பா பேசிட்டு இருக்க, பிரேம் நடிச்சா படம் கண்டிப்பா ஹிட் ஆகும், மொத படமே பிரேம டைரக்ட் பண்ண போறேன்னா சந்தோஷம் தான்ப்பா பண்ணும், கமர்ஷியலா கொஞ்சம் சீனை மட்டும் சேர்த்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோ கொஞ்சம் தயங்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருப்பா, எல்லாம் சரியா தான் வரும், சரி வா கிளம்பலான்ற மாதிரி ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு. இப்ப யமுனா மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவர் இருக்கார்ல, சார் நான் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு தனியா வந்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இப்ப யமுனா வந்து மீட் பண்ணிட்டாரு. யமுனாவை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. மதுரையை சுத்தி பார்க்கறதுக்கு பெரிய பிளானே வச்சிருந்தேன், என் கூட வரீங்களான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் ஃப்ரீ தான் வரேன்ற மாதிரி யமுனாவும் ஏத்துக்கிறாங்க. இவர் நிறைய பிளேஸை நோட் பண்ணி வச்சிருப்பாரு. ஒவ்வொரு பிளேஸா இவங்க கூட சேர்ந்து சுத்துறாரு. இவங்க கூட நிறைய பேசுறாருல, இவங்களை ரொம்ப பிடிச்சிருது. இப்ப ப்ரொபோஸே பண்ணிடுறாரு. வாழ்க்கை முழுக்க நீங்க என் கூட இருந்தா நல்லா இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாரு. இப்பதான் நம்ம மீட்டே பண்ணிருக்கோம், அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா எப்படி, எனக்கு இதெல்லாம் விருப்பம் கிடையாது, நீங்க முதல்ல ஊருக்கு போங்க, படத்தை நல்லபடியா டைரக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இதை மட்டும் சொல்லிட்டு போங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அண்ணா வண்டி எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப டிரைவரும் வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கூட்டு போறாரு. இவங்களுக்காக ப்ரொடியூசர் ஆபீஸ ஒதுக்கி தந்தாரு பாத்தீங்களா, இப்ப கதவு சாத்தி இருக்கு, ஏன் எதுக்குன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
மாட்டேங்குது. சரி ப்ரொடியூசருக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அவர் போனையே எடுக்க மாட்டாரு. இப்படியே ஒரு மாசம் ஓடிடுது. ஏன் போனையே எடுக்க மாட்டாருன்னு தெரியாம ஹீரோவும் அப்செட்டா இருக்காரு. கவலைப்படாதரா, ஏதாவது வேலையா இருப்பாரு, பேசுவாருன்ற மாதிரி அண்ணனுங்க சொல்றாங்க. யமுனா சென்னைக்கு வந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. இதை எதர்ச்சியே இவர் பாக்குறாரு. இப்ப உடனே யமுனாக்கு கால் பண்ணிட்டாரு. நீங்க சென்னைக்கா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் இங்கதான் இருக்கேன், வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. இவருமே வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன திடீர்னு சென்னைக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க சொன்னீங்கல்ல, அதை பத்தி நான் யோசிச்சேன், அதனால தான் வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க வேலை பார்த்த ஸ்கூலோட பிரான்ச் இங்கேயுமே இருக்கும், அதனால தான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்துட்டேன், என்ன ஹாஸ்டல்ல மட்டும் விட முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா விடுறேன், பைக்ல ஏறுங்கன்ற மாதிரி இவரும் கூப்பிட்டு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ லவ் பண்றத பத்தி ஃபேமிலி கிட்ட சொல்லிடுறாரு. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே அந்த பொண்ணை கோயில்ல வச்சு மீட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஹீரோவும் கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கால் வருது. உங்களை பார்த்து பேசணும், ஆபீஸ்க்கு வர முடியுமான்னு கேக்குறாரு. அண்ணனுங்க இருக்காங்கல்ல, நம்ம 3 பேர் போலாம், பேரண்ட்ஸ் மட்டும் போய் பார்க்கட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பேரண்ட்ஸ் மட்டும் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த யமுனா கிட்ட சகஜமா பேசுறாங்க. இப்ப ப்ரொடியூசரும் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. என் தம்பிக்கு உங்களோட கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அந்த பெரிய படத்தை நீங்க பண்ணிருவீங்களான்ற மாதிரி அவன் சந்தேகப்படுறான், அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சார், வேற ஏதாவது ஆக்டரை வச்சு நம்ம போயிடலாம், எனக்கு எந்த ஆக்டர்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு, என் தம்பி அந்த கதை ஓகேன்னு சொல்றான், என்னையே டைரக்ட் பண்ண சொல்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது இவர் கதையை மட்டும் வாங்கிக்கலான்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் தந்தாரு பாத்தீங்களா, அதுவே கதைக்கு சரியா போயிருச்சு, நீங்க அந்த மாதிரி தான் சைன் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. என்ன சார் இப்படி பண்றீங்க, உங்களை நம்புனேனே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அண்ணனுங்க இருக்காங்கல்ல, நாங்க ஃபைட் பண்ணுவோம், லீகலா நாங்க பிரச்சனை பண்ணுவோம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வேணான்ற மாதிரி ஹீரோ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஏன்னா நம்மள மாதிரி ஆளுங்களோட பேர் தான் டேமேஜ் ஆகும், இவரோட பேர்லாம் டேமேஜ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தம்பி, சினிமான்றது விளையாட்டு கிடையாது, உன்னை நம்பி நான் எவ்வளவு காசு போட போறேன், உன் அண்ணனுங்க போடுவாங்களா, நான் தானே காசு போடணும், எது சரியோ அதுதான் என்னால பண்ண முடியும், நான் தான் டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கேட்ட ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறாரு. சரி சார், நீங்க கதையை சும்மாவே வச்சுக்கோங்கன்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு கிளம்புறாரு. எதுக்காகடா நீ பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு வந்த, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காசாவது வாங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணனுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 3 பேருமே ஒரு ரோட்டு கடையில சாப்பிடறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த ப்ரொடியூசர் சொன்னது அண்ணனோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களை நம்பி உங்க அண்ணனுங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுதான் சரத் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, நம்மளே தம்பிக்காக ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு பார்த்தி இருக்காருல, நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா, 1 கோடி ரூபாய் எப்படி நம்ம ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு கம்மி பட்ஜெட்ல பண்ணுவோம்டா, எப்படியாவது காசை பெரட்டுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சரத் சொல்லிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கடைக்காரர் இருக்காருல, தம்பி காசை தாங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படி காசு தரதுக்கு கூட இப்போதைக்கு சரத்து கிட்ட காசு இல்ல, இதுக்கே காசு இல்ல, நீ படம் ப்ரொடியூஸ் பண்ண போறியான்ற மாதிரி பார்த்தி கிண்டல் பண்றாரு. பார்த்தி இப்ப பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ பயங்கரமா சிரிக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு ஃபேமிலிக்கு தெரியாது போல. தாத்தா இருக்கார்ல, நான் சுகர் பேஷண்ட் சார், இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ண வைப்பீங்க, சாப்பாடு வாங்கித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் யமுனாவோட அப்பாவும் யமுனாவோட சொந்தக்கார அண்ணனும் வந்திருக்காங்க. குடும்பமா நைஸா பேசி எங்க வீட்டு பொண்ணோட நகை எல்லாத்தையும் வாங்கியிருக்கீங்கல்ல, உங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப 2 குரூப்பும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் லேடி எஸ்ஐ வராங்க. எதுக்கு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நிறுத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆளுங்களுமே இவங்க 2 பேரையுமே தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப லேடி எஸ்ஐயும் என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பதான் மீதி பிளாஷ்பேக்க நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரத் விளையாட்டுக்காக சொல்லியிருக்க மாட்டாரு, உண்மையாதான் சொல்லியிருக்காரு போல. சரத்துக்கு வட்டிக்கு காசு தர நபரை தெரியும், அவரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. 2 பேருக்குமே நல்ல பாண்டிங் இருக்கு போல. அவர் சகஜமா பேசுறாரு. எவ்வளவு காசு வேணும், எதுக்காக காசு வேணும்னு கேக்குறாரு. இவங்க தம்பி படம் எடுக்க போறான், அதுக்கு காசு போட போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எது படம் எடுக்க போறீங்களா, அதெல்லாம் செட் ஆகாது, இதுக்கெல்லாம் என்னால காசு தர முடியாது, நம்ம பழக்கம் முன்ன மாதிரியே இருக்கட்டும், கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. அண்ணனும் சோகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அண்ணனுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. என்னையா தம்பிக்காக அவ்வளவு காசு செலவு பண்ண போறேன்னா சொல்லிட்டு இருக்க, முதல்ல நீ செட்டில் ஆகிற வழியை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. செட்டில் ஆகுறதுனா என்ன சார் அப்படின்ற மாதிரி இவர் பதிலுக்கு கேட்கிறாரு. ஒரு 2 BHK வீடு வாங்குறது தான் செட்டில் ஆகுறதுன்னு சொல்றாரு. சரி சார், அதை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன சார், 3 BHK வாங்குறது தானே சார் செட்டில் ஆகுறது. இப்ப சாதாரண கார் போதும்னு நினைப்போம், அதுக்கப்புறம் ஆடி கார் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம ஏதாவது நினைச்சுக்கிட்டே தான் சார் இருப்போம். கடைசி வரைக்கும் செட்டில் ஆகுறதுக்குன்னு இதுதான் வழின்னு கிடையாது சார். என் தம்பி எப்படியாவது படம் பண்ணணும்னு ஆசைப்படுறான், ஒரு அண்ணனா சப்போர்ட்டிவா இருக்கிறது என்னோட கடமை, அதை தான் நான் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டாரு. இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தியும் அந்த இடத்துக்கு வந்து கேட்கறாரு. நீ இந்த அளவுக்கு தீவிரமா ட்ரை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு, இப்பதான் நீ எவ்வளவு தீவிரமா இருப்பேன்னு எனக்கு புரியுது, கவலைப்படாத, நானும் ஆபீஸ்ல லோனுக்காக அப்ளை பண்ணிருக்கேன், நம்ம எப்படியாவது தம்பியை வச்சு படம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் தம்பி சொல்லிட்டாரு.
இந்த விஷயம்லாம் அம்மாக்கு தெரிய வருது. அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. ஏண்டா முதல்ல தம்பியை டைரக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இப்ப அவனை டைரக்டர் ஆக்குறதுக்கு நீங்க ப்ரொடியூசரா மாற போறீங்களா? உருப்புறோம்டா. இவன் வேலைக்கு போனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நீங்க காசு கொடுத்துதான் இவனை கெடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கரமா ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் யாரும் எனக்கு காசுலாம் தர தேவையில்லைன்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாரு. அம்மாவை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. அம்மாவை எதிர்த்து பேசாது அப்படின்ற மாதிரிலாம் சரத்து சொல்லிட்டாரு. அதை மீறியும் ஹீரோ பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்ட சரத்து இருக்காருல, பலார்னு தம்பி அரைஞ்சிடுறாரு. இந்த தம்பி இருக்காருல, கோச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப லவ்வர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. லவ்வர் இருக்காங்கல்ல, உன் மேலயும் தப்பு இருக்குடா, நீ பொறுமையா பேசி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஓஹோ, இப்ப உனக்கு கூட நான் தான் தப்பானவனா தெரியறேனா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வந்துருது. இதுக்கப்புறம் நீயா வந்து பேசினாதான் பேசுவேன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இவரு சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு கிட்ட நானும் இதுக்கப்புறம் ரேபிடோ ஓட்ட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ரேபிடோ ஓட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. உங்க பையன் இப்ப ரேபிடோ ஓட்டுறாமா அப்படின்ற மாதிரி பசங்களுமே அம்மா கிட்ட சொல்றாங்க. அதே சமயம் பார்த்தி இருக்காரு பாத்தீங்களா, தம்பி எழுதின கதையை வச்சு இவரு டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோவும் கவனிக்கிறாரு. பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இந்த வேலை ஹீரோக்கு பிடிக்கல, இருந்தாலுமே இவர் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. பையனுக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். அது சார்ந்த பொருள் தான் ரூம் முழுக்க வச்சிருப்பாரு. அந்த பொருள்லாம் எடுத்து பார்த்தா அம்மாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் பூஜாவோட அப்பா இருக்காருல, வீட்டுல பேசுறதுக்காக வந்திருக்காரு. உங்க பையன் என்ன ஐடியால தான் இருக்காரு, உங்க சின்ன பையனோட படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறாராமே, என் பொண்ணு கிட்ட பேசி வச்சிருக்காரு. என்னங்க இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. அதெல்லாம் சும்மா பேசினது, அதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இல்ல நான் பண்ணதான் போறேன்ற மாதிரி பார்த்தி சொல்றாரு. உங்க சின்ன பையனை மாதிரி இந்த பையனும் உருப்பிடாம போயிடுவான் போல, இதெல்லாம் செட் ஆகாதுங்க, புத்திமதி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் பூஜாவோட அப்பா பேசுறாரு. இவ்வளவு நேரம் அமைதியா பேசிட்டு இருந்த அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பையனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா என்னோட சின்ன பையனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. அவன் வேலைக்கு போறான் இல்ல, அது எங்களோட பிரச்சனை, நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி கோவமா பேசுறாங்க. இப்போ ஒரு ஆர்குமெண்ட் உருவாயிருது. இப்ப பூஜாவோட அப்பா இருக்கார்ல, நீங்க போட்ட மோதிரம் அப்படின்ற மாதிரி டேபிள்ல வச்சிருறது. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, நீயும் கலட்டி தந்துருன்ற மாதிரி பார்த்தி கிட்ட சொல்றாங்க. இப்ப பார்த்தி அவங்க போட்ட மோதிரத்தை கலட்டி அவங்க கிட்டே தந்துடுறது. ஈர வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு. என்ன வீடியோன்ற மாதிரி இவர் செக் பண்றாரு. ஆக்சுவலா சினிமா நியூஸ்லாம் பேசுவாங்கல்ல, அவங்க தான் ஒரு நியூஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் இப்ப டைரக்ட் பண்ண போறாருல, அது வேற ஒரு பையனோட கதை. அந்த பையன் கதை நல்லா வச்சிருக்கான், ஆனா டைரக்ட் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட கெபாசிட்டி இல்ல போல, அதனால தான் இவரே டைரக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இவருமே பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. இவர் லைட்டா அழுதுட்டு இருக்கும் போதுதான் ஏற வர பெரியவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஓடிபி சொல்லி ஏறுறதுக்காக வராரு. இவர் அழுதுதான் அந்த பெரியவர் பார்த்திருப்பாரு. நீ ஓகே தானாப்பா, என்னப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அது பெரிய பிரச்சனை சார், விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் நேரம் இருக்குப்பா, என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி பெரியவர் கேட்கிறாரு. இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பெரியவர் கிட்ட சொல்லிடுறாரு. சினிமானா அப்படிதான்ப்பா இருக்கும், இதுக்கே தோண்டு போயிட்டா எப்படி, சீக்கிரமா இன்னொன்று படத்தை டைரக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இல்ல சார், நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரிப்பா, இன்னொன்னு கதையாவது உன்னால எழுத முடியும்ல, சீக்கிரமா ஒரு கதையை எழுது, என்ன வந்து பாருன்ற மாதிரி கார்டெல்லாம் தராரு. ஹீரோவும் வாங்கி வச்சுக்கிறாரு. பூஜாவோட அப்பா இங்க இருந்து கோவமா கிளம்பி போனார்ல, அந்த விஷயம் எல்லாம் மாமாக்கு தெரிய வந்துருது. இப்ப மாமா கால் பண்ணி பேசுறாரு. கஷ்டப்பட்டு சம்பந்தத்தை பேசின, எதுக்காக கெடுத்தீங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையான்ற மாதிரி திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க பார்த்திக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப ஸ்ட்ரெயிட்டா மாமாவோட கம்பெனிக்கே கிளம்பி வந்துடுறாரு. எங்க தம்பியோட படத்தை நாங்க ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னு மட்டும் தான் சொன்னோம், அதுக்கே உனக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சுல, எங்க படம் ஓடி இவங்க நம்மளை விட மேல போயிட போறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டல. கடைசி வரைக்கும் நாங்கெல்லாம் உனக்கு கீழே இருக்கணும், கடைசி வரைக்கும் எங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கணும், அதுதானே? என்னோட அம்மாவோட தம்பின்றதுக்காக உன்னை இதோட விட்டுட்டு போனேன், இல்லனா என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி கோவமா பார்த்தி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப கேப் டிரைவர் இருக்கார்ல, என்னப்பா தினமும் லேட்டா வர, ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவான்னு கேக்குறாரு. தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, நான் வேலையை விட்டு நின்னுட்டேன்றதையும் ஆபீஸ்ல சொல்லிடு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இப்போ ஒரு ரவுடியை தான் கூட்டு வந்துட்டு இருக்காரு போல. அவர் செம்ம போதையில இருக்காரு. இப்ப ஏரியால இறங்கிடுறாரு. அவரோட ஆட்களை பார்த்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஆளுங்களும் என்னடா நின்னுட்டு இருக்க, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. காசை தாங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா ஆளுங்க இருக்காங்கல்ல, இவரை போட்டு அடிக்கலாம் செய்யறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பாட்டி வந்துடுறாங்க. ஏன் அடிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காங்க. தம்பி நீ சீக்கிரமா கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இவருமே கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாரு. நடந்த விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அண்ணன் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இவருமே அட்டன் பண்ணி அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இப்ப 2 அண்ணனுங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. அந்த டீமை சேர்ந்தவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இவங்க அடிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, பார்த்தியை லாக் பண்ணிடுறான். இன்னொருத்தன் பார்த்தியை கத்தியால குத்துறதுக்காக வந்துட்டு இருக்கான். குத்துற மாதிரி வந்துடுறான். இதை பாக்குற இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க.
அப்பதான் குடிபோதையில இருக்க அந்த ரவுடி வந்து கத்திய புடிச்சிடுறாரு. காசை கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னா எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஆக்சுவலா ஆளுங்க அடிக்க சொல்றதா நினைச்சிருப்பாங்க, அதனாலதான் ஹீரோவை போட்டு அடிச்சிருப்பாங்க. இப்ப பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மாவும் பையனும் கொஞ்ச நாள் பேசிக்காம தான் இருந்திருப்பாங்க. இப்ப பையன் கிட்ட வந்து அம்மா பேசுறாங்க, என்ன காயம்ன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு நாள் அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாங்க. திடீர்னு நெஞ்சு வலி வந்து தான் அட்மிட் ஆயிருக்காங்க. இப்ப பசங்க எல்லாருமே பதட்டமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஓகே தான் அப்படின்ற மாதிரி டாக்டருமே இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப தாத்தாவும் ஹீரோவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. எதனால சினிமா உனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு உனக்கு புரியுதான்னு கேக்குறாரு. இப்ப எதுக்கு தாத்தா அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு வேணான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா தாத்தா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்க அம்மாவால் தாண்டா உங்க 3 பேருக்குமே சினிமா இந்த அளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. உன் அம்மா சின்ன வயசுல ஒரு படத்தை விட மாட்டா. ஒரு படத்தை முத நாளே பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. நான் வேணான்ற மாதிரி சொன்னேன். ஆனா என் மனசையே மாத்தி என்னையே தியேட்டருக்கு கூட்டு போனா. அந்த டிக்கெட்டை இன்னுமே அவ வச்சிருக்கா. இந்த பாக்ஸ்குள்ள தான் வச்சிருக்கான்ற மாதிரி பாக்ஸை காட்டுறாரு. இன்னும் ஞாபகார்த்தமா ஒரு டிக்கெட் வச்சிருக்கிறது தெரிய வருது. யமுனா இவ்வளவு நாள் ஹீரோ கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. இப்ப ஹீரோ கஷ்டத்துல இருக்காருல, அதனால இவங்களா வந்து பேசிடுறாங்க. இவங்க 2 பேருமே அம்மா கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப எல்லாமே பேக் டு நார்மல் வந்துருது. இப்ப பசங்களோட பர்த்டேவா இருக்கும். எல்லாருமே சேர்ந்த மாதிரி செலிப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காருல, பசங்க கிட்ட 50 லட்சம் ரூபாய் காசு தராரு. இதை வச்சு எப்படியாவது ப்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏதுப்பா இவ்வளவு காசு, என்ன பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ஜிம்மை வித்துட்டேன், ஊர்ல இருந்த இடத்தையும் வித்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்பாக்கு ஜிம்னா ரொம்ப பிடிக்கும். இதை ஏன்பா எங்க கிட்ட கேட்காம வித்தீங்க அப்படின்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. உங்களை கேட்டுட்டு தான் நான் உங்களை பெத்து வளர்த்தனா, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த காசை வச்சு சீக்கிரமா படம் பண்ற வழியை பாருங்க. நீங்க காசை பெறட்டுறதுக்கு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுவே போதும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பையன் இருக்காருல, அம்மா கிட்ட நீங்க சொல்லிருக்கணும்ப்பா, அம்மாவோட முகமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உன் அம்மா சொல்லி தாண்டா இந்த முடிவே எடுத்தன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல வச்சு அம்மா தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. எப்படியாவது சினிமால ஜெயிச்சிடணும், அதுக்கேத்த மாதிரி கதை எழுதணும், எப்படியாவது கம்மி பட்ஜெட்ல படம் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கதையை ரெடி பண்ணிடுறாரு. அந்த பட்ஜெட்டுக்குள்ள எல்லாத்தையும் அமைக்கணும்ல, அதுக்காக அண்ணனுங்களும் ஹெல்ப் பண்றாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் காம்பாக்டான பட்ஜெட்ல படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தி இன்னும் பூஜா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சோட அண்ணன் இருக்காருல, சட்டுன்னு கால ஸ்பீக்கர்ல போட்டுறாரு. இப்ப பூஜா பேசுறதை எல்லாருமே கேக்குறாங்க. ஒன்னதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேருமே ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணிக்கலாம், உன் அண்ணன் லாயர் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓஹோ இதுதான் நடக்குதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்ட்டியை கிண்டல் பண்றாங்க. இவங்க ஆக்டருக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்க முடியாது. சோசியல் மீடியால ஒரு பையனோட ஆக்டிவிட்டியை கவனிப்பாங்க, அவனையே நடிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல முடிவு எடுக்கிறாங்க. அதே சமயம் பூஜா இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மியூசிக் நல்லா பண்ணுவாரு, ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி வந்து பாக்குறேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சில் பாஸ்டர் மாதிரி தான் இருக்காரு போல. இப்ப சர்ச்சில் வைப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கிறிஸ்டின் சாங் இருக்கும்ல, அதை வச்சுதான் வைப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பாக்குற எல்லாருமே சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு பெருசா பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் கிளம்புறேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவரோட கதைக்கு ஏத்த சிச்சுவேஷன்ல அவர் ஒரு மியூசிக்க போடுறாரு. இதை பாக்குற ஹீரோவே ஷாக் ஆயிடுறாரு. பரவாயில்ல இவர் நல்லா தான் போடுறாருன்னு யோசிக்கிறாரு. இவரையே மியூசிக் டைரக்டரா பிக்ஸ் பண்ணிடுறாரு. அம்மா தான் கிளாப் அடிச்சு படத்தை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. இவருமே ஷூட்டிங்க வேகமா பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா கேமராமேனுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்லாம் தேவையில்ல, அதெல்லாம் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சாதாரண டூலை இவங்க அந்த டூல் மாதிரிலாம் மாத்திடுறாங்க. எப்படியோ இவங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க. சரத்து தான் காசெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறாரு. 50 லட்சம் ரூபாய் முடிஞ்சிருது. அதை தாண்டியும் நிறைய செலவு வந்துகிட்டே இருக்கு. இதை பத்திலாம் தம்பிக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப தாத்தா இருக்காருல, என்கிட்ட சேவிங்ஸா ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் தராரு. அண்ணனுமே சரின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. இப்ப ஹீரோவோட அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நிறைய காசு வந்துகிட்டே இருக்கு. எப்படி காசு வருதுன்னு யோசிக்கிறாரு. அப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நான் தான் நம்ம ஸ்கூல் குரூப்லயும் காலேஜ் குரூப்லயும் போட்டேன், ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இவர் அந்த டைம்லயே டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. அதை இன்னமும் மனசுல வச்சு காசெல்லாம் அனுப்புறாங்களே, இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வழியா இவங்களுமே நல்லபடியா படத்தெல்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு படத்தை காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு பெரியவர் கதையை ரெடி பண்ணிட்டு என்ன வந்து பாருன்ற மாதிரி கார்டு தந்தாரு பாத்தீங்களா, அவர் ஒரு ப்ரொடியூசர்ன்றது ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அவரோட வீட்டுக்குள்ள அவர் போகும்போது தான் இந்த விஷயத்தை இவர் கவனிச்சிருப்பாரு. இப்ப அந்த இடத்துல தான் பேசுறதுக்காக இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த ப்ரொடியூசர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. அவரோட பையன் தான் இவங்க கிட்ட பேசுறாரு. அப்பா சாகிறதுக்கு முன்னாடியே உங்களை பத்தி நிறைய சொன்னாரு, நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு.
கதையோட வருவீங்கன்னு பார்த்தா நீங்க படமே பண்ணிட்டு வந்திருக்கீங்க, கவலையே படாதீங்க, என் பேனர்ல நானே ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரொம்ப பெரிய பேனரா இருப்பாங்க. இந்த பேனர்ல ரிலீஸ் பண்றது மூலியமா அட்டென்ஷன் பெரிய லெவல்ல கிடைக்கும். அதனால ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவருக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டை மட்டும் முடிவு பண்ணுங்க, அன்னைக்கே வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே என்னைக்கு வெளியிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சரத் சொல்லிட்டாரு. என்ன டேட்டை ஃபிக்ஸ் பண்றாருன்னா தீபாவளி டேட்டை தான் ஃபிக்ஸ் பண்றாரு. ஆனா அன்னைக்கு அஜித் குமாரோட படம் வருது, அவர் கூட எல்லாம் போட்டி போட முடியாது, வேணான்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நானும் அஜித் படத்துக்கு தான்ப்பா போவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அண்ணன் இருக்கார்ல, எல்லாருக்கும் அஜித் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காது, அப்படி டிக்கெட் கிடைக்காதவங்க நம்ம படத்துக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி நிறைய படம் ஜெயிச்சிருக்கு, அந்த மாதிரி நம்ம படமும் ஜெயிக்கும், நம்புவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க படத்தோட பேரே ஓப் அப்படின்றது. ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் இவங்களுமே போஸ்டர் ஓட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு யமுனா கிட்ட இருந்து போன் கால் வருது. நம்ம லவ் மேட்டர் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், நீ இருக்கிற இடத்த பத்தியும் சொல்லிட்டேன், அப்பா உன்னை பாக்குறதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு, பேசிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப எதுக்காக வர வச்ச, வேணான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அவர் வந்துருவாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கார்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப வந்த அப்பாவோட ஆள் இருக்கார்ல, இவங்களை போட்டு அடிக்கிறாரு. ஏண்டா ஏமாத்தி நகையை வாங்கியிருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ஏமாத்திலாம் ஒன்னும் வாங்கல, நான் வேணான்னு சொல்லியும் யமுனா தான் என்கிட்ட நகையெல்லாம் தந்தா, உங்க பொண்ணுகிட்ட வேணா கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பயங்கரமா சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. இத போலீஸுங்க பார்த்து தான் எல்லாரையும் லாக் பண்ணிருப்பாங்க. எங்க பொண்ணை ஏமாத்தி நகை வாங்கியிருக்கான், அதை வாங்கி தாங்கன்ற மாதிரி தான் எஸ்ஐ கிட்டே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு யமுனாவே வந்துடுறாங்க. வாமா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நடந்த விஷயத்த நீயே சொல்லுன்ற மாதிரி எஸ்ஐ கேக்குறாங்க. யமுனாவும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. யமுனா நகையை வித்து காசை இவருக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. ஏன் இப்படி பண்ண, வேணாம், நான் முதல்ல காசை திருப்பி அனுப்புறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. என் வீட்டுக்கு தெரியாது, உங்க வீட்டுக்கும் தெரிய வேணாம், பிளீஸ் இந்த காசை வச்சு படத்தை முடிங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற வழி இல்லாம தான் இவர் சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாரு. மேடம், இவன் சொல்லி கொடுத்து இப்படி பேச வச்சிருக்கான்ற மாதிரி அந்த சொந்தக்கார அண்ணன் சொல்லிட்டாரு. இதுவே எங்க ஊர் ஸ்டேஷனா இருக்கணும், இந்நேரத்துக்கு நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. இதெல்லாம் கேட்டு இந்த எஸ்ஐ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப அவர் அடிச்சு அந்த இடத்துல உட்கார வச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றதை பத்தி எஸ்ஐக்கு தெரிய வருது. ரெண்டு பேருமே மேஜரு, லவ் பண்றாங்கன்னு சொன்னா சேர்த்து தான் வைப்போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை மீறி யமுனாவோட அப்பாவாலையும் எதுவுமே பண்ண முடியல, அவருமே அமைதியாயிடுறாரு. இப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. ஃப்ரெண்டு தான் கால் பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஸ்பீக்கர்ல போடுன்னு எல்லாருமே சொல்றாங்க. இவருமே ஸ்பீக்கர்ல போட்டுறாரு. ஃப்ரெண்டு படம் பார்த்து முடிச்சுட்டு தான் வெளியே வந்திருக்காரு போல. படம் சூப்பரா இருக்கு, எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. தல சூப்பரா நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அவர் படத்துக்கு எப்பவுமே கூட்டம் வரதாண்டா செய்யும், எல்லாருமே என்ஜாய் பண்ணதான் செய்வாங்க, நம்ம படத்துக்கு என்னாச்சு போய் பாருன்னு சொல்றாங்க. இவருமே பாக்குறதுக்காக ஓடிட்டு இருக்காரு. இவங்க படம் ஒரு தியேட்டர்ல ஓடுது பாத்தீங்களா, அந்த இடத்தையும் கூட்டம் ஹெவியா தான் இருக்கு. இருங்க உள்ள போறன்ற மாதிரி இவருமே தியேட்டருக்குள்ள வந்துடுறாரு. எல்லாருமே படம் முடியும் போது பயங்கரமா கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. பாருங்கன்ற மாதிரி அவர் வீடியோ கால்ல இந்த விஷயத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப தியேட்டர்ல எல்லாருமே கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. டைரக்டட் பை அப்படின்ற மாதிரி தமிழ்னு பேர் வருது. உண்மையான டைரக்டரோட பேரை இந்த இடத்துல போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. அம்மா பையனோட படத்துக்கான டிக்கெட் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அதை அந்த பாக்ஸ்ல வைக்கலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்து பாக்ஸ்ல சந்தோஷமா வைக்கிறாங்க. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.